இயேசுவே சொல்லுமா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே சொல்லுமா, ஆராதனை வேந்தனும் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்பா நீர் பெரியவர், அப்பா நீர் துதிக்கு பாத்திர, நீர் மகிமைக்கு பாத்திர, நீர் கணத்துக்கு பாத்திர. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா தேவனே உம்மை துதிக்கிறோம். நீரே பரிசுத்த, நீரே உன்னத, நீரே உயர்ந்தவ, உம்மை ஆராதிப்போம். ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி, அவர் ஒருவரும் எந்த மனுஷனும் காணக்கூடாத தேவன். ஆமேன். பிள்ளைகள் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். ஆமேன். ஜென்ம சுபாவுள்ள மனுஷன் அவரை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஏழோலாம் தேவனே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏழோலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை சொல்லுமா, ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே சொல்லுமா, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா சொல்லுமா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. நல்ல சத்தமாய், ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. ஆர்வமாய் சொல்லுமா, அன்பு கூறுவே. இன்னும்
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். சொல்லுமா. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே ஓ தேவ சமூகத்திலே. ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் மகிமையினால் நிரப்புங்கப்பா. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஒரு இளைப்பாறுதலினால் நிரப்புங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். அவர் நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. மீண்டும் சொல்லுமா. இளைப்பாறுதல் தரும் தேவா களைப்போரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். ஆமேன். சிலுவை நிழல் தான் எங்களுக்கு தஞ்சம்பா. ஏன்னா சிலுவையில தான் நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிச்சிருக்கிறீங்கப்பா. அதுதான் எங்க நீதி அப்பா. உங்களுடைய சிலுவை தான் எங்க நீதி. தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லா பாவ ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிலுவையில் அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தியாக பலியாக எங்களுக்காக
உம்மை ஒப்பு கொடுத்தீங்களப்பா. ஸ்தோத்திரம். கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்களப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நாங்க நல்லா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம், அது காரணம் நீங்க தான், வேற எதுவுமே கிடையாது. பாரா எங்க சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆமென். எல்லாம் உடைய சுத்த கிருபை. கிருபையின் தேவனே மை துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மை துதிக்கிறோம். மாசற்றவரே மை துதிக்கிறோம். ஆணி கடாவப்பட்ட கரங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராகா பல பரி பரி பரபம். காயங்களை ஆராதிக்கிறோம். ராகா பர பல பரி. இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Ola faraka tarabasha baraka bala fale bere de de de. Rufroshi baraka bara fala baraka baribo. Rufroshi braka fala bari beri beri katarabo shibroko forodoro. மகிமை மகிமை மகிமை. glory 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 glory. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. தேவாலயத்துல இறங்கின மகிமை 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 மகிமை. ரீஃப்ரோ காஃபரா பலா ஃபரிபா ராகபா. glory glory. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே கர்த்தருடைய மகிமை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இறங்கி வந்திருக்கிறது. ரிசீவ் பண்ணுங்க. டேக் இட். ஆமென். நன்றி அப்பா. மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர், மகா மேன்மை உள்ளவர். சொல்லுங்க. மென்மையானவர், மகா மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆனந்தமே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆனந்தமே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆண்டவருடைய அபிஷேகம். ஆமென். ஆரோன் சிரசுல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவருடைய தாடி அங்கிலெல்லாம் அப்படியே வழிந்தது போல இந்த நாள்ல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய சிரசின் மேல் இறங்கி வருகிறது. தாடியின் மேல், ஓ அங்கின் மேல் அப்படியே இறங்கி வருகிறது. முகமெல்லாம் கர்த்தருடைய மகிமை. ஓ ராகா பரபா லபா ராகா பரிபா லபா ரிகா. ஒவ்வொரு உறுப்புகள்ல கர்த்தருடைய மகிமை, ஒவ்வொரு செல்கள்ல, ஒவ்வொரு அணுக்கள்ல, டிஎன்ஏல கர்த்தருடைய மகிமை, ஜீன்ல கர்த்தருடைய மகிமை. ரீஃப்ரோ காபா ராபா லாபா ராகாபா. Glory, 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 glory. Oh, internal life. Amen, amen, amen. Refro kafa raba laba rikaba raba. நித்திய ஜீவ அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பி கொண்டிருக்கிற receive it, receive it. அப்படியே receive பண்ணுங்க. Receive it. Receive it, receive it, receive it. Rofra kapra kafa laba rikaba rifa laba. Lofro shebra kafa riba laba rakaba. உலகத்தை கலக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் இட் சொல்லி பெற்றுங்க. ரிசீவ் இட், ரிசீவ் இட். ராப்ரா காஃபரா பரா காபா லாஃபா ரிபா ரிகாபா. glory, glory. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார்,
ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால், பரமானைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கினார் ஓடுகிறேன், லக்கை நோக்கினார் படகை செலுத்துவேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி, என்னோடு இருப்பதனால். ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் கூட இருக்கிறாரு. ஆமென். உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில இயேசு உங்களோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். எங்க அப்பா என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் செல்ல என்னோடு இருக்கிறார். ஆமென். நல்ல வாய் திறந்து சந்தோஷமா, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். glory 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 அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. சொல்லுமா, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசரின். மீண்டும் சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. தேவா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நீர் எங்களோடு இருக்கிறீங்க. நன்றி அப்பா. உபத்திரவ நேரத்துல ஒருவேளை மனிதர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், நண்பர்கள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா என் அப்பா உங்க கூடயே இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவது இல்லை. ஆமென் ஆமென். ஹalleluya ஜீசஸ். சொல்லுமா, இயேசுவே உமக்கு நன்றி, உம்முடைய அன்புக்கு நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்கு நன்றி.
ரெட்டிப்பான நன்மைகள் இறங்கி வருகிறது. Thank you, Jesus. Oh, lo froshi baraka barafala bare bera be. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில அந்நிய பாஷை பேசி நல்ல பலத்தை பெற்றுக்கோங்க. நல்ல பலத்தை பெற்றுக்கோங்க. வல்லமை அதிகரிச்சுக்கோங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. பேச அநேக அறைகள் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு அறையில வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு இடம் இருக்கு பரலோகத்துல. ஆமென். உன்னதத்துல அவருடைய பலனை பெற்றுக்கொள்ற ஒரு இடம் இருக்கு. அங்க இன்னைக்கு நம்மளை கொண்டு போறாரு. கர்த்தர் உங்களை புது பலத்தினால் நிரப்ப போறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல அந்நிய பாஷை. ஒரு ஃப்ரோஷி பிரபரக பரபல பரிகபோ ஃப்ரோஷி பிரக பரபல பரகபேபா. இயேசுப்பா எங்களை கொண்டு போங்க. அந்த பலனை அதிகரிக்கிற இடத்துக்கு எங்களை கொண்டு போங்க. அழைத்து செல்லும், என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்துடுவேன். ஒரு அப்ரகா பல பரிகா பரபல பரிகபரபா லோ ஃப்ரோஷத்ரா பிரகா பிரபரி. நிரப்புங்க பலன் அடையட்டும். ஒவ்வொரு ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரம் பலன் அடையட்டும். சரீரம் பலன் அடையட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் பலன் அடையட்டும். ஆவிக்குரிய ஜீவிய பலன் அடையட்டும். பலன் வளர்ந்து பெருகட்டும். கிறிஸ்துவின் பலன் டச் receive it. அப்படியே receive it ன்னு சொல்லி பெற்றுக்கோங்க. receive it. We receive it in the name of Jesus. receive it. ரபா. சிலுவையில் அவர் நமக்காக பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து நமக்கு ஒரு பலனை, ஆரோக்கியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? I release in the name of Jesus. I release in the name of Jesus. I receive in the name of Jesus. I receive it. Yes. I receive it. Rabraka froka farabala barakabo. Rufroshi brabaraka barabala froka baribe. Rufroshi braka frabala faraka baratu. Rukaraka ba எரியட்டும். ரோப்ராக்க வலுசற்பத்தின் கிரியல் எரியட்டும். ஓ பலன் வலுசற்பத்தை அழிக்கிற பலன், பாவத்தை மேற்கொள்ற பலன், சாபத்தை உடைக்கிற பலன், ரோப்ரோகா பரபலபா ரோகா பர இஸ்ரவேலை அழிக்கிற பலன், ஓ ராகா பரபா ரிகா பரபலபோ ரோப்ரோஷி பிராகா பரபா ராகா பலபா லிப்ரோகா பிராகா ஃபோரி பிரிஷே துரோரோ லோப்ரோகா பிரஃபோரி பெரதுரா பாகா பரி பெரதுரே ஓலோ ஃப்ரோஷி பிரபா ராகா பரி ஃபலதுரோ. Thank you, Jesus. Oro froshi braka frabarabala barika bare bere. Ro froshi braka farabala faraka bare bere. Avil eriyettum rafaraka barafala baraka bare bere. Lo froshi braka faribarika bariba ella kiril eriyettum. O eriyettum. Ro froshi braka frabala baraka ba. அப்பா எல்லா எண்ணங்கள் நித்தியத்தை நோக்கி இருக்கட்டும் ராஜா. சிலையை நோக்கி இருக்கட்டும். மேலான காரியங்களை நோக்கட்டும். பூமி கட்ட காரியங்களை நினைக்காதபடி அப்பா கிருபை தாங்க தகப்பனே. பூமி சிந்தனை மாட்டும். கவலைகள், லௌகிக கவலைகள் எல்லாம் இயேசுநாமத்திலே மாறட்டும். தலை உடைக்கிற பற்கள் உடையட்டும். நாக்கு எரியட்டும். ஃபயர் ராப்ராகா பரிபாலா பராகா லோ ஃப்ரோகா பிராஃபாரி பெரி பெரி ஷிதிரி லோ ஃப்ரோகா
பரி பலா பரக்கா பரி பரி பரக்கா கானானே ஆவியில் எரியட்டும் 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 ஃபயர் ரப்ரக்கா பரபா. Thank you Jesus. பாகாலின் பலிபீடங்கள் தகர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தாலே சுட்டெரிக்கப்படட்டும். Jesus mighty name ரோஃப்ரோகா பிரஃபரவல பெரி 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 பெரி. The mighty name of Jesus. Ola brabara baraka barafada bali beri beri kabara fada beri beri beri. Rofroshi brafaraka bala faraka beri beri beri. Glory glory glory. Rofroshi braka farabala faraka beri beri beri. Allah Allah pray in the Holy Ghost, pray in the Holy Ghost. Holiness holiness. Rofro I release holiness in the name of Jesus. அப்பா பரிசுத்தமாக்குற இடத்துக்கு கொண்டு போங்கப்பா, சுத்திகரிக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க. ராபா ராகா பாரி இங்களை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுற இடத்துக்கு கொண்டு போங்கப்பா. ரோப்ரா காபா ராபா லாபா ரிகா பாரபா லாபா ராகா பா. ஓ ரோப்ரா ஷிப்ரா காபா ராபா ரிபா ரிகா பாரி பெரே டே டே டே. Glory 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 glory. ராபா ராபா லாபா ராபா லாபா ராகா பாரி பெரே டே 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 டே. உம்மை போல் வேறொரு தெய்வன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க டாடி. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி. இயேசுவின் ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயேசுவின் ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. எங்க இருதயம் சுத்தமாயிட்டே இருக்கு, எங்க மைண்ட் சுத்தமாயிட்டே இருக்கு, எங்க ஆவி ஆத்துமா சரீரம் அது சுத்தமாயிட்டே இருக்கு. ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கோம், கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ரோப்ரா காஃபாலா பரக்கா பரஃபலா பரி பரக்கா பரோ ரோஃப்ரோஷி பிரபரக்கா பரபலா பரக்கா பரி பெரி டே 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 டே. Rofroshi braka farabala barika bari bere de de de. Glory 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 glory. Re braka farabala barika bari bere de de barafala bari bere bere de de. Rofroshi braka faribala bari baru உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை டச் ஒவ்வொரு உறுப்புகள்ல உச்சந்தரம் உள்ளங்கால் வரை உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கும் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரிசர்வ் டேக் இட், ரிசர்வ் இட், ரிசர்வ் இட், ரிசர்வ் இட், ரிசர்வ் இட். எந்தெந்த பகுதியில மரித்த பகுதி இருக்குது இப்போது உயிரடையட்டும், 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 உயிரடையட்டும். ஸ்கின் உயிரடையட்டும். ஓ நபர் நரம்புகள் உயிரடையட்டும், எலும்புகள் உயிரடையட்டும், சதைகள் உயிரடையட்டும், கண்கள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பப்பைகள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லிவர் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹார்ட் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லங்ஸ் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிசீவ் இட், டேக் இட், டேக் இட், டேக் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ரோ ஜீவநதி, ஜீவநதி, ஜீவநதி பாயுது. ரிசீவ் இட், ரிசீவ் இட். டச் டச் touch Lord. Rabraka fala boraka boraka bala baraka ba. ஓ பின் தொடர்ந்து வந்த மரணம் எரிகிறது, மரணம் எரிகிறது, மரணம் எரிகிறது, மரணம் எரிகிறது, மரணம் அழிகிறது, மரணம் அழிகிறது. பரிகக்கூடிய கடைசி சத்ருவாகிய இந்த மரணம் இந்த நாட்கள் அழிக்கப்படுகிறது, மரணம் அழிக்கப்படுகிறது. மந்திரவாதம் மாந்திரிகம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஃபயர் 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 ஃபயர். ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர். ராப்ராகா ஃபலா பிராகா. புதிய உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஓ தலைமுறை சாபங்கள் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. ஆசீர்வாத நதி பெறுகிறது. ரப ரகபா லப ரப ரகபா லோப்ரோகா பரபா லப ரகபா லோப்ரோகா பிரபா லப ரகபா ரிபெரே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே,
அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு நீந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன். சேற்றிலே வழுகாது என்னை காத்துமக்காய் நிறுத்தும். சேற்றிலே வழுகாது என்னை காத்துமக்காய் நிறுத்தும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் மகிமை அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. glory Hallelujah, we worship you, Lord. Hallelujah, praise you. Hallelujah. ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார், வறண்ட நிலங்களை ஆறுகளை ஊற்றுகிறார். ராப்ரா காபா ரிசிவெட் ராப்ரா காபா லாபரி காபாரா லோ ஃப்ரோஷி பிராகா பரி பரி காபாரா பாலா பாரா காபாரி விரேபே. அடி காயங்கள் மாறுகிறது. ஓ ரிப்ரா பாரா பாடி வேர் துளிர்த்து எழும்புகிறது. ஓ ராப்ரா காபாரி பாலா தரா காபாரி பாலா தரா பரி பரி காபாரா. Glory, 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 glory. நன்றி இயேசுவே. ஆமென். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறீங்க. தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மதவாத அடியட்டும் அடியட்டும் அடியட்டும். இயேசுவை நாம் எரியட்டும் எரியட்டும். அப்படியே ஜெபமனுங்க தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபமனுங்க. இந்த நாள்ல நடந்து கொண்டு இருக்கிற மிசோரம், மேற்கு வங்கம், கர்நாடகா, திரிபுரா, மணிப்பூர், இந்த மாநிலங்களில் சில பகுதிகளில் சில தொகுதிகளில் இன்றைக்கு நடக்க, இந்த நாளில் எலெக்ஷன் எல்லாம் அப்படி நடக்க, எந்த விதமான கேரளா முழுவதும் இயேசுனத்தை தெளிக்கப்பட, இயேசுனத்தை ஊற்றப்பட, ஒவ்வொரு மிஷனில் முறையானபடி நேர்மையானபடி வாக்குகள் பதிவானதை சரியான முறையில் அதை எடுக்க, சரியான முறையில் பதிவாக, எந்த வெயிலின் தாக்கத்தால் ஓட்டுப்பட்ட ஜனங்களுக்கு எந்த பாதுகாப்பு, எந்த விதமான அசம்பாவித அராமத்தை கத்த பாதுகாக்க முடியாத கலகம் இல்லாமல் நடக்க கத்த கிருபைத்தன்மை ஜெயிப்பா ஆந்தோனா ரீகம் மனுஷிகா பௌருகம் தோராந்தோராந்தோராப்பா. அப்பா நடக்க ஒவ்வொரு தகப்பனையும் இருக்கங்களும் கர்நாடகாவில், மணிப்பூரில், கேரளாவில் தகப்பனே, மிசோரத்து திரிபுரா நடக்க ஒவ்வொரு எலெக்ஷன் தகப்பனே இங்கே பொறுப்படுத்தவங்க ஆவியானவரே கரை இறங்கட்டும் தகப்பனே. நீனே கரை இறங்கட்டும். ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்துக்களும் அந்த ஜனங்கள் வந்து பாதுகாப்பை போட தகப்பனை எந்த கழகம் இல்லாமல் நினைத்தால் அப்பா மீதுதான் நடக்க கிருபை தகப்பனே. எல்லா ஓட்டுகளும் முறையான சரியான நேர் வழியில பதிவாகிய தகப்பனே, அது நீங்க யாரு முன்குறிக்கீங்களோ அந்த தயவுக்காக பதிவாக தகப்பனே கிருபை தாங்க ராஜா. ஓரியாந்தானா ஷீகா பருகாந்த் ஒரே பேனப்பல் மாந்தாரி அந்தாரப்பா. அப்பா நீங்க ஆசிரியங்க பொறுப்பிடுங்க தகப்பனே. அப்பா இந்த நாள்ல வெப்ப அலை வீச பகிர்ந்து சொல்லியிருக்காங்க ராஜா ரீகானா சந்தரபா. இன்னும் 3 நாள் அந்த வெப்ப அலை அதிகமாக இருக்கும். இதனால் அநேகருக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்கிற இந்த பாதிப்பு வரும் என்று சொல்லியிருக்காங்க. அநேகர் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டு மறிக்கிறாங்க.
கர்த்தர் ஒவ்வொரு முதியர்களையும், ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு பெண்களையும், கர்ப்பிணிகளையும் பாதுகாக்க வேண்டும் அப்பா. வெயிலில் வேலை பார்க்கின்ற, வெயில் அலைகின்ற ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்துக்கணும் தகப்பனே. இந்த வெயில் விஷயத்தினால் தாக்கத்தினால் தகப்பனே எந்த மாதிரி நடக்கூடாது தகப்பனே. அப்பா அவனை கிருபை இறங்கட்டும் அப்பா. பலவத்தில் உள்ள கால சூழ்நிலை எங்கள் பூமியில காணப்படும் அப்பா. எல்லா வெப்பமாக காரணமாக அச்சியினால் அழகின்ற எல்லா வெள்ளங்கள், தெய்வான நிலநடுக்கங்கள் மாறட்டும் தகப்பனே அப்பா. தகப்பனே இத்தனை தேசங்கள்ல, சவுதியில, துபாயில தகப்பனே இத்தனை வெள்ளங்கள், இத்தனை ஜனங்கள் மறிக்கின்றனர் தகப்பனே. கண்ணோக்கமாக இந்த இயற்கை சீரழிந்த ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க தகப்பனே. நம்முடைய கரை இறங்கட்டும் ராஜா. எல்லா கால சூழ்நிலையும் மாற்றி போடுங்க தகப்பனே. எங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்து இறங்க ராஜா. பாதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு வீடு வசதி கிடைக்கட்டும், உணவு மருத்துவ வசதி கிடைக்கட்டும் தகப்பனே. எல்லாத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா மீட்பு உதவி கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்க தகப்பனே. இந்த நாள் அதிகமாக கடைசி காலங்கள்ல மனிதர்கள் அன்பு இழந்து சொத்துக்காக பெற்ற தகப்பனே ஒரு மகன் கொலை செய்துள்ளான். அதே போல அதிகமான காரியங்கள் பெற்றோர்களை கொலை செய்கிறது, உடன்பட கொலை செய்கிறது. பாலியல் தவறான தொடர் நிமித்தம் பெற்ற குழந்தைகளே, பெற்ற தாய்மாரை கொலை செய்து தகப்பும் கொலை செய்து விட காரியங்கள் அதிகமாக. கொலைகளின் ஆவி, ரத்தம் சிந்தும் ஆவி கட்டையில் இடப்பட்டுள்ளது. அந்த நாள் உபாச நாள் நம்ம இணைந்து போராடி எல்லாம் அந்த ரத்தம் சிந்திக்கும் ஆவிகளை கட்டி ஜெபிப்போம். அரீபானா சந்தோரா ஆந்தரபா அப்பா. இப்படிப்பட்ட கொலைகளின் ஆவிகள் ஏசு நாம அதை எரிக்கப்பட்டு போட்டு அப்பா. குடும்பங்கள் சமானத்தை ஊற்றுங்க தகப்பனே அப்பா. சொத்து தகரா நிமித்தம் தகப்பனே, பண ஆசை நிமித்தம், பொல்லாசை நிமித்தம் எத்தனை கொலைகள் அப்பா, எத்தனை குடும்பங்களுடைய படுகிறது தகப்பனே. கண்ணாக்கமாக இறக்கமாயிரு ராஜா. குடும்பங்கள் கட்டி எழுப்புங்க தகப்பனே. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை பாதுகாத்துக்கணும் தகப்பனே. அப்படி விட தவறான உள்ள துறவுள்ள ஒவ்வொரு ஸ்திரீகளும் அப்பா, ஒவ்வொரு ஆண்களும் மனந்திரும்பட்டும் குடும்பத்தோடு இணையட்டும் தகப்பனே. ஒவ்வொரு தவறான இச்சைகளை ஏசி அதை எரிந்து போட்டு குடும்பங்கள் கட்டி எழுப்புங்க ராஜா. ரீகாமா சந்தோரா தானா சந்தோரபல் ஏபால் ஆந்தூர்னா ஷேகா பராகா தானா சந்தரபா. அரசு பதவியில் ஒவ்வொருவரும் லஞ்சம் வாங்காமல் நீதியாக செயல்பட, அப்படிப்பட்ட லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிறவங்களே லஞ்சம் வாங்குறாங்க. பண மோசடி தடுக்கிற அந்த பதவியில் இருக்கிறவங்களே பண மோசடி ஈடுபடுறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்களை, பல செய்திகளும் என்று கேள்விப்பட்ட இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும். அதுக்குரிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. உண்மையாக அவங்க யாரு லஞ்சம் வாங்கினாலும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சாராராக, ஒரு பட்சமாக சார்ந்து கொண்டு ஒரு சாரரை பழிவாங்க எண்ணத்தோடு செயல்படாமல் நீதி எல்லாருக்குரியதாக யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்பா அரசு உயர் அதிகாரிகள், அரசு துறையில் ஒவ்வொரு அதிகாரிகளும் தன்னுடைய பொறுப்பை அப்பா கடமை உணர்ந்து செயல்பட தகப்ப கிருபை தாங்க ராஜா. அப்பா நேர்மையா அதிகாரத்தில் உள்ள யார் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க அப்பா. அப்பா நீதிக்கு பயந்து ராஜா நடக்க கிருபை தாங்க அப்பா. ரீகானா சந்தோரா தானா சந்தோரபால் ஏபானா அந்தூரா சந்தோரபா. அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே 52% மக்கள் வாழ்கின்ற மாநிலம் இந்தியாவில் பீகார், அதுக்கு அடுத்த இடம் ஜார்க்கண்ட், அதுக்கு அடுத்த உத்தரப்பிரதேஷ், அதுக்கு அடுத்த மத்திய பிரதேஷ் என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. இப்படிப்பட்ட வறுமை நிலைகள் மாற வேண்டும், இந்தியா செழிக்க வேண்டும், அந்த 5 மாநிலங்களையும் அப்பா வளர்ச்சி அடைய வேண்டும். எல்லாம் அதற்கென்று நல்ல அரசாங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கென்று செலவழிக்கின்ற மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்கென்று அந்த வருகின்ற பணத்தை தனக்காக வைத்துக்கொள்ளாமல் மக்களுக்காக செலவழித்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி நல்ல அரசு அமைய வேண்டும். மக்களுக்கு பிரயோஜனமான திட்டத்தை கொடுக்கணும் என்று நம்ம ஜெபிக்க போகிற நாள் அப்பா. ஜெபிப்பாப்பா. ரீகா நஷீகா பாரா ஹந்தோரபா எல்லா வறுமையும் மாற வேண்டும் அப்பா. என் தேசத்தில் ஒவ்வொரு மாநிலங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா வறுமையும் கோரப்படியில் ஒவ்வொரு மாநிலம் முன்னேற்றம் அப்பா. தகப்பனே உணவு பற்றாக்குறைகள் மாறட்டும், நீர் பற்றாக்குறை மாறட்டும் தகப்பனே. சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கணும் தகப்பனே. எத்தனையோ இடங்கள்ல அப்பா தகப்பனே ஆறு ஏறி சுத்தம் இல்லாமல் அதில் உள்ள நீரை கொடுத்து பருகி வாழ்றாங்க அப்பா. என் தேசத்தின் அவல நிலையை மாற்றி போடுங்க அப்பா. சுகாதாரமான குடிநீர் கிடைக்க கிருபை தாங்கப்பா. வசதி இல்லாத கிராமங்கள்ல மின் வசதி இல்லாமல், மற்ற வசதி இல்லாமல் அப்பா, கழிப்பிட வசதி இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றனப்பா. கிராமங்கள் முன்னேற்ற கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்ற வார்த்தையின்படி அப்பா. அப்படிப்பட்ட கிராமங்கள் முன்னேறிட்டு தகப்பனே அப்பா. வறுமை நிறைந்த மாநிலங்கள் மாறிட்டு தகப்பனே. அவங்கள மக்கள் வாழ்வாதாரங்களை தகப்பனே உயர்த்துங்க, கிருபையா இறங்குங்க ஏசப்பா. என் தேசம் செழிக்கட்டும் ராஜா. வறுமைகள் மாறட்டும் தகப்பனே. வேலை இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு அப்பா வாலிபர்கள் எத்தனையோ அப்பா தகப்பனே. இன்றைக்கு 60% வாலிபர்கள்
பாதி பேர் தகப்பன் இன்றைக்கு 2 கோடிக்கு அதிகமான வாலிபர்கள் இன்றைக்கு வேலையில் துவைக்கின்றார்கள் ராஜா. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்கும் வேலைவாய்ப்பு காத்துக்கின்ற பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும் தகப்பனை. படித்து முடித்து தகப்பனை நல்ல வேலையில கிடைக்க கிருபை தாங்க. எல்லா வேலையில திண்டாட்டம் மாறட்டும் ராஜா, மாறட்டும் தகப்பனை. தேச மனமிருங்க, ஒவ்வொரு வாலிபர்களும் மனமிருங்க சப்பா. வேலையில்லா நிமித்தம் தகப்பனை அவங்க தவறான வழிப்பறியிலையும் கொள்ளையிலையும் அப்பா கடத்தலையும் போதைக்கும் அடிமையாகி தன்னுடைய வாழ்நாட்களை வீணா கழிக்கின்றாங்க ஏசப்பா. எத்தனையோ வாலிபர் தன்னுடைய காலத்தை இழந்தாங்க, காலத்துக்கு முன்னே அறிவிக்கிறாங்க தக. இப்படிப்பட்ட ஒவ்வொரு அடிமைத்த பிள்ளைங்களை விடுதலை செய்யுங்க தேவ. ஆவியை விடுதலை செய்வீராக ராஜா. ஓ குமார், உங்களை விடுதலையாக்க நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா நீங்க விடுதலையாக்கும் ஏசப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வார்த்தை முடியும் அப்பா. அவங்க சத்தியம் இப்போ விடுதலையாக்கட்டும் ஏசு நாமத்தால். யாரா இப்பொழுது ஜெபிக்கின்ற விடுதலைக்காக இப்பொழுது அவங்க குடும்பங்களை எந்த பெற்றோர்கள் இருக்கின்றாங்க அந்த பெற்றோருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. ரசிக்கப்படாத பிள்ளைங்களை அப்பா, அடிமைத்தனத்துக்குள்ளான பிள்ளைங்களை, செல்போன் மோகத்துக்கு அடிமைத்தான உள்ள பிள்ளைங்களை அப்பா, யூடியூப் மூழ்கிற பிள்ளைங்களை விடுதலை செய்வீராக ராஜா, விடுதலை செய்வீராக ராஜா. ஓ ராமா நான் சந்தோரா பாரா கந்தா நஷீகா பாரா ஹந்தோரபா. விடுதலை செய்யுங்கப்பா, விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க தகப்பனே. ஓ ரியாந்தா நாம ஷீகா பராங்க பா ஹந்தோராந்தா நஷியாந்தா ரியாந்தரா கந்தரபா ரீகானா சந்தோரபா. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தமிழகத்துல 100ல் ஒரு ஆளுக்கு மாரடைப்பு அதிகமாக இப்போ ஏற்படுகிறது என்று ஒரு ஆய்விற்கு கூறுகிறது. 100ல் ஒருத்தருக்கு அப்படியோட காரியங்கள். அதே போல மூளைக்கு சேர்ந்த எல்லா அந்த ரத்த குழாய்களை வெடித்து இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இப்போ அதிகமாக நடக்கிறது. ஏசு நாமத்தால் இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு சுகம் கொடுக்க வேண்டும் அப்பா. அப்பா எல்லா பிளட் பிரஷர் நோய்கள் மாற்றுங்க ஏசப்பா. எல்லா மாரடைப்பு நோய்கள் வியாதிகள் மாறட்டும் தகப்பனே. வியாதியில் உள்ள ஒவ்வொரு தகப்பனே, இருதய நோய் உள்ளவங்க ஒவ்வொரு இப்பொழுது இருதயங்கள் பலப்பட்டு இயேசு நாம ஜெபிக்கிற இந்த வேலையில் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு இதயங்களும் பலப்படும் தகப்பனே. ரீகானா சந்தரவா ஹார்ட் அட்டாக்ஸ் இல்லாமல் போகட்டும் தகப்பனே. இப்படிப்பட்ட அப்பா எத்தனையோ சிறு குழந்தைகள் 10 வயதில் மறைக்கின்றவர்கள், 20 வயதில் மறைக்கின்றவர்கள் தகவல், 30 வயதில் மறைக்கின்றவர்கள் அப்பா. இப்போ எல்லாம் இள வயதினருக்கும் அதிகமாக இந்த மாரடைப்பு என்கிற வியாதி அடைகிறது தகப்பன். கண்ணோக்கி பார்ப்பீராக ஏசப்பா. எல்லா வியாதியிலிருந்து, இந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து தகப்பன, இதயத்தின் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஏசப்பா. சுகாதாரமான உணவுகளை, நல்ல சத்தான உணவுகள் ஒன்ன கிருபை தாங்க ஏசப்பா. எடுக்கின்ற ஒவ்வொரு மருந்துகளும் பிரோஜனமாக முடிய கிருபை தாங்க ராஜா. இந்த ஒவ்வொரு ஜனங்களை தகப்பன இதயத்தின் வாழ் பிரச்சனையுமே தான், இதயத்தில் உள்ள பிரச்சனையுமே தான், அட்மிட் பண்ணப்படல ஹாஸ்பிட்டலில் உள்ள வீடுகளில் உள்ள இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. இருதய மாற்று சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணவங்களுக்கு ஏசப்பா அதுக்கு மரியாதைப்படி எல்லாம் கிடைக்கட்டும் தகப்பனே, எல்லாம் கிடைக்கட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே எல்லா வசதிகள் உதவிகள் கிடைக்கட்டும் ஏசு நாமத்தால். ரீகா ஆந்தோரவா பிளட் டொனேட்டுக்காக காத்துக்க ஒவ்வொரு பிளட் கிடைக்கிறேன் ஏசப்பா. கிட்னிக்காக காத்துக்க கிட்னி கிடைக்கணும் ஏசப்பா. மாற்று உறுப்புக்காக காத்துக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாற்று உறுப்பு கிடைக்கட்டும் ராஜா, கிடைக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு புதிய உறுப்பு உண்டாட்டும். நீர் அப்பா உறுப்பு உருவாக்கும் ஏசப்பா. நீரை சிருஷ்டிக்கிற ராஜா. ஒவ்வொரு அப்பா அழுகிப்பன கெட்டுப்பன உறுப்புக்கு பதிலாக புதிய உறுப்பு உண்டாட்டும் ஏசு நாமத்தாலே, உண்டாட்டும் ஏசு நாமத்தாலே. எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா டிப்ரெஷன் மாறட்டும், எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ் மாறட்டும் ராஜா. குழந்தைகளுக்கு தேவையில்லாத காரியங்களை தகப்பனை கலப்பிடத்தை கொடுத்து அப்பா அவங்க சாப்பிட தின்பங்கள் கொடுத்து எத்தனையோ குழந்தைகளுடைய உயிர் இந்த நாள பறிக்கப்படுகிறது அப்பா. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் மாறட்டும் தகப்பனே. குழந்தைகளுடைய உணவுல கலந்துல எல்லா விஷயங்களும் மாறட்டும் அப்பா. நல்ல தரமுள்ள உணவு பொருள் விநியோகிக்க அதை வாங்கி புசிக்க கிருபை கொடுப்பீராக ராஜா. அப்பா தேவையற்ற பொருட்கள் அந்த பிள்ளைங்க வாங்கி சாப்பிடாம தகப்பன் நல்ல பொருளை சாப்பிட கிருபை உண்டாட்டும் ஏசு நாமத்தால. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கலாம். அவங்க சாப்பிட ஒவ்வொரு உணவு பொருளை அப்பா கரமுக்க இறங்கட்டும் ஏசு நத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு சிறு குழந்தைங்கள ஏசு நத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பாதுகாத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க ரீகா. விசேஷமாக அப்பா அந்த தகப்பன் இந்த மே மாதத்தின் வருகின்ற அப்பா நடந்து கொண்டிருக்கின்ற VBS கிளாஸ்ல அப்பா தகப்பன் இன்னும் அதிகமாக குழந்தைகள் பங்கு பெற அதன் தேவையில் சந்திக்கப்பட அநேக தகப்பனை புறஜாதி மார்க்கத்திலிருந்து சிறு வயதிலும் ஏற்றுக்கொள்ள உமக்குள்ள வளர உமக்கென்று அப்பா ஊழியக்காரர்களை மாற கிருபை உண்டாகட்டும். எஸ்தர்களாக எழும்ப, தபராக்கள் எழும்ப, யோசாக்கள் எழும்போடு தகப்பனே அப்பா நடக்கின்ற ஒவ்வொரு எங்கெல்லாம் நடக்கும் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. VBS எங்களை ஆசிக்கப்படுவதாக ஏசப்பா. அங்க சொல்லப்படுகின்ற பாட்டு வசனங்கள் அப்பா அந்த பிள்ளைங்க மனதில் பதிந்து அப்பா 1, 30, 100 பலன் கொடுக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க அப்பா. 5 பண தொழில்கள் அப்பா திருப்பூர்ல, கோயம்புத்தூர் அப்படிப்பட்ட தொழில் நகரங்கள் திரும்ப எழும்பட்டு ஏசு நாம
நாமத்தால அப்பா ஒவ்வொரு நிறுவனங்களையும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வாழ்வாதாரம் மீட்டப்படும் தகப்பனே. வேலையில் அந்த எத்தனை பிள்ளைகள் உண்டு ராஜா, வேலை கிடைக்கட்டு தகப்பனே. நல்வேலை இந்த தொழில்கள் நர்சு தொழில்கள் மீண்டு எழும்பட்டும். விவசாயத்தை ஆசீர்வதிங்க, தேசம் ஆசீர்வதிங்க. கரை எழும்பட்டும் ராஜா. மீண்டு அப்பா மீண்டும் அது புத்துயிர் பெற்று எழுச்சி பெற்று புதிய உயிர் பெற்று எழும்பட்டும் தகப்பனே. நல்வேலை எல்லா தொழில்கள் ஏசு நாமத்தால் எழும்பட்டும் தகப்பனே. என் தேசம் தொழில் வளத்தை பெருகட்டும் தகப்பனே. எல்லா கடன்களும் மாறட்டும் தகப்பனே. ஓராமா சந்தோரா பௌஷந்தா ரிபகா பஹந்தோ ராந்தரபல் ஏபா ரஹந்தா ராந்தோரா சந்தோரா பௌஷந்தரபா. கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். என் தேசத்துல ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. கன்னியாகுமரி வரை உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டும் அப்பா. ஒவ்வொரு தகப்பனை சிற்றூர்ல ஒவ்வொரு கிராமங்கள்ல உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டும். இந்த ஏசு அறியட்டும் சீக்கிரமாக தகப்பனே. என் தேச எழுபதி காண வேண்டும் தகப்பன. உழைக்கின்ற ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சபையில் ஆசிரியங்க, ஊழியில் ஆசிரியங்க, நடக்கின்ற எல்லா ஊழியங்கள் டிராக்ஸ் ஊழியங்கள் தகப்பனே அப்பா. சிறு ஊழியங்கள், வாலிப ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், ஆண்கள் ஊழியங்கள் அப்பா, டி ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா எல்லா காரணமற்ற தகப்பனை போட்டி பொறாமைகளை மாற்றி விடுங்க. திருச்சபைகள் அவயவங்கள் என்பதை உணர்ந்து தலையாக கிறிஸ்துக்கள் வளர, ஒரு மனமாக வளர, ஒற்றுமையோடு வளர கிருபை தாங்க. எல்லா பாகுபாடுகள், வேற்றுமைகள் அப்பா, ஜாதி பெருமைகள், பண பெருமைகள், பண பதவிகள் அடிக்கின்ற காரியங்கள் எல்லாம் மாறி போட்ட சபையில் அப்படிப்பட்ட அருவருப்புகள் நமக்கு பிடிக்காத காரியங்கள் மாறட்டும். திறக்கப்பட்டு மகிமையை காணட்டும் தகப்பனே. ஊழியர்கள் பெருகட்டும், ஆசிரியங்க, முஸ்லீம் ஆசிரியங்க பெருகட்டும், கொடாகடை ஒவ்வொரு பெருகட்டும், ஒவ்வொரு ஆசிரியங்க. இந்த தேசம் செழிக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு ஆசிரியங்க செய்தியில் எங்களோட பேசுங்க. பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். Thank you Jesus. Ura fraka bala farata raba shabari barikaba. Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஆமென். அவன் கர்த்தரை தேடுகிற நாட்களிலே அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமென். ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க வாழ்க்கையில அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனுடைய தரிசனங்களில் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகவும் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். அவன் கர்த்தரை தேடுகிற நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்க பண்ணினார். ஆமென். கர்த்தரை தேடுற உங்க வாழ்க்கையில ஆமென் அவர் காரியங்களை அவரே வாய்க்க செய்வார். உங்க சுய முயற்சினால் அநேக காரியங்களை நீங்கள் தோல்வியில முடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை தேடி அந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் அது சக்சஸா இருக்கும். ஏன்னா நான் கர்த்தரை தேடுறேன். ஆமென். ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது. ஆமென். எனவே ஆண்டவரை தேடுங்க. இரவும் பகலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க ஆண்டவரை தேடுங்க. உங்க நேரத்தை அவருக்கு கொடுங்க. அவருடைய சமூகத்துல உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரோடு உறவாடுங்க. அவருடைய பிரசன்னத்திலே இருங்க. ஆண்டவரை தேடின ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையில கூட குறைவு இருந்ததே கிடையாது. ஆமென். தாவீதின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு முறை அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அமலேக்கியர் வந்து அவனுடைய எல்லா காரியத்தையும் கொள்ளடிச்சுட்டு, தாவீது அவனோடு இருந்தவர்களுடைய எல்லாவற்றையும் கொள்ளடிச்சுட்டு அதை அவங்க இருந்த இடத்துலலாம் தீ வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்போ தாவீது வேதம் சொல்லுகிறது, தாவீது அவனால முடிஞ்ச அளவுக்கு அழறான். அவ்வளவு வேதனை. கூட இருக்கிறவங்க எல்லாம் தாவீதை கல்லறிய வர்றாங்க. அந்த நேரத்துல கூட தாவீது என்ன பண்றான்? கர்த்தரை தேடுறான். ஆமென். ஆண்டோடைய சமூகத்துல போய் கேட்கிறான், நான் இதை செய்யலாமா? ஆமென். ஆண்டோடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்யறான். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். இழந்ததையும் திருப்பி கொண்டான். எதிரிகள் கொள்ளடிச்சு வச்சிருந்ததையும் அவன் திருப்பி கொண்டான். என் அன்பிற்குரியவர்களே,
நீ ஆண்டோடைய சித்தத்தை கேளுங்க. எதை செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஆமேன். அப்பா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய சித்தம் மாத்திரம்தான் சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல வரும்போதெல்லாம், அப்பா என் வாழ்க்கையில சுயம் ஒண்ணுமே இல்லப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி ஆண்டோடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை தேடுங்க. அவரை தேடுறதுல நீங்க எப்படி பண்ணுங்க, உறுதியா இருங்க. அந்த ராஜா உசியா ராஜா ஆண்டவரை தேடுற காரியத்துல உண்மையா இருந்தான். அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்விதத்திலும் இளைப்பாரு. 52 வருஷம் அவன் ஆளுகை செஞ்சான். அவன் செய்யற ஒவ்வொரு காரியமும் சக்சஸா இருக்கு. அவனுக்கு எதிராக ஒருத்தன் கூட நிக்க முடியல. ஏன்னா அவன் கர்த்தரை தேடுற காரியத்துல உண்மையா இருந்தான். நீங்க ஆண்டவரை உண்மையா தேடுங்க, உங்க காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். ஆமேன். உங்க பிசினஸ் அவர் வாய்க்க செய்வார். உங்க ஊழியத்தை அவர் வாய்க்க செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியன் போயிட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரை தேடணும். அவருடைய பிரசன்னத்துல நம்முடைய நேரத்தை செலவு பண்ணணும். அவரோடு உறவாடுறதுல நம்முடைய நேரத்தை செலவு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது. ஆமேன். வேதத்துல பாத்தீங்கன்னா எஸ்தரும் அவருடைய கூட இருந்தவங்களும் ஆண்டவரை தேடினாங்க. உபவாச நாளை நியமித்து கர்த்தரை தேடினாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூத ஜனத்தை அழிக்கிறதுக்கு மொர்தெகாய் எவ்வளவோ பிளான் பண்ணான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல ராஜாட்ட தந்திரமா போய் ஒரு சைனை வாங்கிட்டான், யூத மக்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு. ஆனா அன்னைக்கு எஸ்தர் திறப்புல நின்னு ஆண்டவருடைய சமூகத்துல நின்னு ஜெபிக்கிறான், ஆண்டவரை தேடுறான். அவன் அந்த ராஜ பதவி, நான் ராணியா இருக்கிறேன், நான் எனக்கு ஒண்ணு வராதுன்னு அவ நினைக்கல. அவ தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி உபாசம் இருந்து, உண்ணாமல் குடிக்காம இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரை தேடினா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். ஆமேன். கர்த்தர் அவங்க காரியத்தை வாய்க்க செய்தார். அன்னைக்கு யூத ஜனங்களை கர்த்தர் அவள் மூலமாய் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த நாள்ல கூட நம்ம ஆண்டவரை தேடுறது மிகவும் முக்கியமானது. ஆமேன். இந்த தேசத்துல பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறாங்க. ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்படுறாங்க. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமா எவ்வளவோ காரியங்கள் தேசத்துல உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உபாசத்தோடு கூடும்போது, நாம் ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல தேடும் போது கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு என்ன பண்ணுவார்? சேமத்தை கொடுப்பார். ஆமேன். எனவே ஆண்டவரை தேடுறதுல உண்மையா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபிக்க மறக்காதீங்க. ஆண்டவரை தேடுறத மறக்காதீங்க. வேலைன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை குறைக்காதீங்க. ஆண்டவரோட உறவாடுங்க. உங்க பிள்ளைங்களை இந்த வயசுலயே பழக்குங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய தேடுற காரியத்துல ஜெபிக்கிற காரியத்தை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை தேடினாதான் சக்சஸா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்களை நிறைய டியூஷனுக்கு ஒருவேளை நீங்க அனுப்பலாம், நிறைய நல்லா படிக்கணும். ஆனா ஆண்டவரை தேடுறதை கற்றுக் கொடுங்க. அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள்ள ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் எல்லாம் இன்னைக்கு ஏசப்பாட்ட அடங்கி இருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுங்க. அவர்கிட்ட ஞானம் இருக்கு. ஞானத்தின் ஊற்று அவர் தான். எனவே நீ அவரை தேடினா, ஏசப்பாவை தேடினா, உன் வாழ்க்கையில ஞானம் இதுல ஒரு நன்மை குறைபடான்னு சொல்லி நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவரை தேடுங்க. குடும்பமா தேடுங்க, தனிப்பட்ட முறையில தேடுங்க, சபையா கூடி கடவுளை தேடுங்க. எந்த விதத்துல நீங்க அவரை தேட முடியுமோ, அவரோடு உறவாட முடியுமோ, அவருக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமோ, அவருக்கு நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க செய்வார். ஆனா பழைய பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா, உசியா வாழ்ந்த நாட்கள்ல அதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த அநேக ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கடவுளை தேடுற காரியத்துல உண்மையா இருக்கல, கடவுளை தேடல. அதுக்கு மாறாக என்ன தேடினாங்க? பரிகாரிகளை தேடினாங்க, உலகத்தை தேடினாங்க, உலக காரியத்திற்கு அவங்க நேரத்தை செலவு பண்ணாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே மறிச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல அப்படியே அவ்வளவுதான், அவங்க எதிரிகள் வந்து கொண்டு போட்டு போயிருவாங்க. ஆனா உசியா ராஜா பல ஆண்டுகள் கர்த்தருக்காக வாழ்ந்தான். ஏன்னா அவன் தேடுறதுல உண்மையா இருந்தான். உண்மையாய் அவரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். நீங்க கடவுளை தேடுங்க. எல்லா விதத்திலும் நீங்க கடவுளை தேடுங்க. ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா, ஏசப்பாவை தேடுங்க, ஜெபித்து ஆரம்பிங்க. ஆமென். ஒரு வீடு கட்டுறீங்களா, நல்லா ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவரை தேடுங்க, இடைவிடாமல் அவரை தேடுங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நினிவேல ஆண்டவர் சொல்றாரு, நினிவேயின் பாவங்கள் எனக்கு முன்பாக வந்தது, எனவே நான் நினிவேய அழிக்க போறேன். இன்னும் 40 நாள் அப்புறம் நினிவே என்ன ஆகும்? கவிழ்க்கப்பட்டு போகும்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு அந்த நினிவே மக்கள், அந்த ராஜால இருந்து கடைசியில உள்ள மக்கள் வரைக்கும், அந்த மிருக ஜீவன் வரைக்கும் எல்லாரும் அன்னைக்கு புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவர் இரக்கம் செஞ்சார். அன்னைக்கு அவங்க மேல மனஸ்தாபப்பட்டு அன்னைக்கு என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு செய்வேன்னு சொன்ன அந்த நியாய தீர்ப்புல இருந்து கர்த்தர் பின்வாங்கி அவங்களுக்கு இரக்கம் செய்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் எவ்வளவோ பாவம் பெருகி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம், கொள்ளை நோய்கள், வறட்சி, மரணம். எங்க பார்த்தாலும் நம்ம நியூஸ்ல மரணத்தை கேள்விப்படுறோம். ஜப்பான்ல நிலநடுக்கம், தைவான்ல நிலநடுக்கம், இன்னும் உலகம் எங்க எத்தனையோ நாடுகள்ல நிலநடுக்கம், இன்னும் பல காரியங்கள், வெள்ளங்கள். உலகம் எங்கு வெள்ளம், இந்த வருஷம் அதிகமான வெள்ளங்கள், அதிகமான. இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல அங்கெல்லாம் வெள்ளம் வர சான்ஸே இல்லைங்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வெள்ளம், அங்க மழையே பெய்யாதான். அப்படிப்பட்ட இடத்துல பாலைவனமான அந்த இடங்கள் எல்லாம் வெள்ளம். இன்னைக்கு பாவம் பெருங்கி இருக்கிறது. இதற்காக திறப்புல நின்று நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு என்னை தேடும் போது நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் கூடி அவரை தேடும் போது, அப்பா இந்த மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க, மன்னித்து இறங்கும் அப்பா சொல்லி தேடும் போது கர்த்தர் நிச்சயமா இரக்கம் செய்வார். ஆமென். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மன்னிப்பதில் ஆமென் தயை பெருத்தவர். ஆமென். தீங்குக்கு அவர் என்ன பண்றாராம்? மனஸ்தாபப்படுகிறார். ஆமென். அவர் ஒரு மக்களை பார்த்து அழிக்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்னைக்கு பாருங்க, மக்கள் பாவத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்து, இன்னைக்கு உலகம் எங்கும் மக்கள் என்ன பண்றாங்க? பிசாசுக்கு இடத்தை கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ போராட்டத்துல இருக்காங்க. கடவுளை தேடாம, அவருக்கு நேரத்தை கொடுக்காம இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் இன்னைக்கு ஆண்டவரை மறந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைங்களை மறந்துடுவேன். அவர் மறந்துட்டார். நீ கடவுளை மறந்துட்டாங்க, மறந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற எதற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்கள முழுசும் பிசாசுக்கு வித்து போட்டுட்டாங்க. நீ உலகத்துல எத்தனையோ நாடுகள் பிசாசுக்கு முழுவதும் தங்களை வித்து போட்டுட்டாங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. எனவே அந்தந்த தேசங்கள்ல சாபம், அந்தந்த தேசத்துல வியாதி, இயற்கை அழிவுகள் வருது. ஆனா ஏசப்பா ஒரு மனுஷன் தேடிட்டானா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இணைந்து இந்த கடைசி நாட்கள்ல ஜெபிப்போம். ஒவ்வொரு தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நியூஸையும் பார்த்துட்டு உடனே சும்மா இருந்தாங்க. நியூஸ்ல கேள்விப்படுறோம், அந்த அங்க அப்படி நடக்கு, இங்க நடக்குன்னு சொல்லி ஏதோ நம்ம ஒரு நியூஸா கேள்விப்படாம, ஐயோ அந்த மக்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்காங்களே, அந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு ஏசப்பா அறியாம இன்னைக்கு எங்க இதெல்லாமோ பின்பற்றி இன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் அழிந்து போகிறாங்களே. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அழிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அழிந்து போறாங்கன்னு சொல்லி தேடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே சண்டை. பாத்தீங்கன்னா எப்போதும் மரணம். அங்க ஜனங்கள் ஒரு மரண பயத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல உசியா ராஜா வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல், எந்த எதிரிகளும் இல்லாம நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருந்தாங்க. ஏன்னா தேடினாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை தேடல, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பாவம் பெருகி இருக்கிறது. எருசலேம்ல போய் ஒரு ஹோட்டல்ல தங்கினா உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா வெஜிடேரியன் வேணுமான்னு கேட்கற மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு ஆண் வேணுமா பெண் வேணும், அவ்வளவு அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தேசங்கள் கடவுளை தேடின, ஒரு காலத்துல கடவுளுக்காக மிஷனரிகளை அனுப்புன இன்னைக்கு அத்தனையோ தேசங்கள், இன்னைக்கு சபைகள் எல்லாம் கிளப்பா மாறிட்டு இருக்கு. கடவுளை தேட மறந்துட்டாங்க, பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்.
வேதம் சொல்லுகிற திருடன் அவன் உள்ள வந்துட்டான்னா அவன் மனுஷனை என்ன பண்றானா, கொல்லவும் அழிக்கவுமே வர்றான், கொன்னுட்டு இருக்கிறான். இன்னைக்கு பிசாசு, இன்னைக்கு அவங்கெல்லாம் விடுதலை ஆகணும். பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்துக்கு மனுவுரு எடுத்து இறங்கி வந்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இன்னைக்கு கடவுளை தேடணும். ஒவ்வொருவருக்கும் தேவன் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கணும். எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய மேன்மை, பதவி மேன்மையை வைத்து விட்டு கீழே இறக்கி அவளுடைய அந்த தலையில இருந்த கிரீடத்தை கீழே எடுத்து வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி அன்னைக்கு ஜெபிக்கும் போது அன்னைக்கு யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். நாமும் கூட இன்னைக்கு இந்திய தேசத்துல கடுமையான ஒரு நாட்களுக்குள்ள வர்றோம். பிரதமர் அவர் குறிப்பிட்ட மதத்தினருக்கு விரோதமா பேசுறார். அவங்கள ஒரு எதிரியா, சொந்த தினத்தை இன்னைக்கு எதிரியா பேசுற ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாட்கள்ல இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தேசம் மாற்றப்பட வேண்டுமானால் இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடணும், கடவுளை தேடணும், அவருக்கு நேரத்தை கொடுக்கணும், இணைந்து நாம் ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம கொடுக்கிறாரே. வேதம் சொல்லுகிறதுக்கு நான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்த. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தரை தேடி போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ள பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலே கூடியிருக்கிற அரபியரையும் வாசிக்கலாம். மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். எப்போ அவர் துணை நிற்கிறார்? அவரை தேடும் போது. ஆமேன். ஆண்டவரை தேடும் போது அவர் துணை நிற்கிறார். ஆண்டவர் அவன் தேடனா, அவன் சின்ன வயசு தான், சின்ன பையன் தான். ஆண்டவரை தேடனா, ஆண்டவர் அவனுக்கு துணை நின்று அவர் பெரிய யுத்தத்தை செஞ்சார். ஆமேன். ஒருவேளை உங்க பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம். ஆமேன். உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் பெருசா இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை தேடும் போது பெரிய கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு துணை நின்று, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு துணை நின்று இந்த யுத்தத்தை நடத்த நம்மோடு கூட இருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமேன். அவன் காரியத்தை வாக்கிய செய்தார். அவன் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் கைப்பற்றி ஆண்டவருக்கு சொந்தமா மாத்தினான். ஆமேன். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் நீங்க ஆண்டவரை தேடிட்டு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது, அதிகாலையில நீங்க எழுந்து கர்த்தரை தேடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து ஆவியில அப்படியே ஜெபித்து அந்த நாளை நீங்க ஆரம்பிக்கும் போது, அந்த நாள் முழுவதும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஆமேன். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ எந்திரிச்சு உங்க சுய பலத்துல போனீங்கன்னா உங்களால முடியாது. ஆமேன். பாடுவோமா? சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியை ஆடல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் தாருமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் அவருடைய அடிச்சுவற்றை நாம் பின்பற்றும்படிக்கு ஒரு மாதிரி அவர் வைத்து போனார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்லாம் என்ன பண்ணார்னா, பிதாவை அவர் தேடினார். ஆமீன். அதிகாலையில் எழுந்து தேடினார், இரவெல்லாம் தேடினார். எனவே அவர் சொல்றார், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியா பிதா என்னை ஒருபோதும் தனியா இருக்க விடுவதே இல்லை. நம்ம அவரை தேடும் போது, அவருக்கு பிரியமாய் வாழும் போது நமக்கு அவர் துணை நிற்கிறார். ஆமீன். நம்மள ஒரு செகண்ட் கூட
கடவுள் நம்மளை தனியா இருக்க விடவே மாட்டார். எப்போதும் அவர் நம்ம கூடயே இருப்பார். ஆமென். நீங்க எடுக்கிற பிரயாசத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, உங்க பிள்ளைங்க காரியத்துல, உங்க பிள்ளைங்க திருமண காரியத்துல, எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு துணை செய்வார். உங்களுக்காக அவர் பெஸ்டானதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியெல்லாம் அவரை தேடுங்க. ஆமென். அவருக்கு நேரம் கொடுங்க. அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அப்படியே ஆவியில ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரோடு உறவாடிக்கிட்டே இருங்க. உறவாட அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் சக்சஸ் எல்லாம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள அது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம மேல வந்து அது தங்கி பலிச்சுக்கிட்டே இருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, அவரை தேடுங்க. உசியா ராஜா ஆண்டவரை தேடினான். அன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் உலகத்தை தேடி போய் அழிஞ்சு போனான், ஒண்ணு இல்லாம போயிட்டான். ஆனா உசியா ராஜா கர்த்தரை தேடனா. அவர் அவனோடு கூட இருந்து அவனுக்காக யுத்தம் பண்ணார். ஆமென். தாவீது கர்த்தரை தேடனா. வேதம் சொல்லுகிறது, அவன் போற இடங்களில் எல்லாம் அவன் ஜெயத்தை பெற்றான். தாவீது போற இடத்தெல்லாம் அவனோடு கூட யார் போனா? கர்த்தர் போனார். எனவே அவன் காரியெல்லாம் ஜெயமா இருந்துச்சு. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க என்ன பிரயாசம் எடுத்தாலும் சரி, என்ன புதிய ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அது சக்சஸா இருக்கும். ஒரு குறையும் இருக்காது. ஆமென். நீங்க ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அங்க கர்த்தர் உங்களோடு இருந்தா அந்த வீட்டுல உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும். ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க அவரை தேடுங்க. ஒரு செகண்ட் கூட அவரை தேட மறக்காதீங்க. உங்க இருதயம் அவரோடு இருக்கட்டும். ஆமென். எப்போதும் 24 ஹவர்ஸும் நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும், நீங்க அவரோடு பேசிக்கிட்டே இருங்க. உங்க இருதயம் அவரோடு உறவாடட்டும். அவரோடு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவரை தேடுங்க. ஆமென். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்தில் எங்களோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்திட ஜெபித்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் உம்மை தேடுற காரியத்துல, உமக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருக்க கிருபை கொடுங்கப்பா. உண்மையா இருக்க கிருபை கொடுங்கப்பா. ஜெப ஆவினால் நிரப்புங்கப்பா. மகிமையினால் நிரப்புங்கப்பா. வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உங்க சாயலால நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. ஒவ்வொருடைய பாத்திரமும் நிரம்பி வழியட்டும்ப்பா. ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருத்தரும் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் நீங்க கூட இருந்து வெற்றியை கொடுங்கப்பா. நீங்க கூட இருந்து வெற்றியை கொடுக்க போறீங்கப்பா. திருமண காரியங்கள் இந்த நாள்ல எடுக்கிற திருமண காரியங்கள் வாய்க்கட்டே இயேசுவின் நாமத்தில். பிசினஸ் வாய்க்கட்டே இயேசுவின் நாமத்தில். ஊழியங்கள் வாய்க்கட்டே இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைங்களுக்காக ஆமேன், அடுத்த கிளாஸ்க்கு, காலேஜ், ஸ்கூலுக்கு ஆமேன் சீட் வாங்கணும்னு ட்ரை பண்ற அந்த காரியத்துல நீர் கூட இருந்து எல்லாம் கிடைக்க செய்யுங்க. காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் இந்த நாள்ல அப்பா ஒவ்வொருடைய காரியத்தை வாய்க்க செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடியா பெருகட்டும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. God bless.